ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரை. அது யாருக்கு சொல்லப்படுதுன்னா, அவங்க மறுக்கிறவளாக இருக்கிறாங்க. இப்போ உங்க பிள்ளையே வச்சுங்களேன், அக்கிரமானியா பண்ணிட்டே இருக்கான். உனக்கு எப்படியா திருத்தணும்னு சொல்றீங்க. நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்க. அப்ப என்ன அறிவிக்கிறான்னு, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரை அவன் திருந்த மாட்டான்னு சொல்றான். அதுக்கான சாட்சிகள் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. நீங்க ஏன் புள்ளன்றதால எப்படியா மாத்திடலாம் நினைச்சிட்டே இருக்கு. எல்லாத்தையும் ஏமாத்திட்டே இருக்கீங்க, மறைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. அநியாயம் செய்யுங்கிறதுல அவன் எல்லாத்தையும் ஏமாற்ற முடியும், தன் குடும்பத்தை ஏமாற்ற முடியாது இல்லையா? அந்த குடும்பத்தை அங்கீகாரம் தர்றாங்க அவங்க பண்ற அக்கிரமத்துக்கு. அங்கேதான் தவறு. அவங்க ரொம்ப நல்லவங்க, ஆனா அவர் தான் கெட்டவர். அந்த நல்லவங்கன்னு சொல்றீங்களா, அவங்க இவங்களை ஏத்துக்கிறாங்க. அங்கேதானே தொடங்குது அவருடைய பலம் கிடைக்குது. அவனிடம் இருக்கக்கூடிய கெட்டத்தனத்தை வெறுத்து விடுங்கள். மனிதனையே வெறுக்காதீர்கள், அவனுடைய கெட்டத்தனத்தை வெறுத்து விடுங்கள். ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அந்த கெட்டத்தனத்தை. கெட்டத்தனம் இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதற்கு வர வேண்டும். நீங்க மறைக்க முயற்சி பண்றீங்க, எங்க வீட்டுல இருக்கிறது வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு. இப்ப நீங்க தான் வளர்க்குறீங்க, உரம் போடுறீங்க, தண்ணி ஊத்துறீங்க கெட்டதுக்கு. கெட்டத்தனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கெட்டத்தனம்ல ரொம்ப கொடியது தெரியுமா? என்னதுன்னு சொல்றதுதான் உடைமையாக்குதல் தான். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தான். உடைமையாக்குதீர்கள். பயன்படுத்துங்க, நன்மைக்கு பயன்படுத்துங்க. எல்லாருக்கும் உண்டு. ஆறு நிறைய நீர் ஓடினாலும் கையளவு நீர் மட்டும்தான் என்னுடைய தாகம் தணிப்பதற்கு. ஆறே என்னதுன்னு சொன்னா இதுதான் கேடு, ஆகக்கேடானது. எல்லா குற்றத்திற்கும் அடிப்படை குற்றம் என்னுடையது என்று நான் அறிவிப்பேன். இறை செய்தியே இறைவனுடையது. நம்ம என்ன சொல்றோம், இவர் நல்லா சொல்லியிருக்காரு, அவர் நல்லா சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டே இருக்கோம். நன்மை யாவும் இறைவனுடையது, யாருடையதும் இல்லை. அது உங்களால் ஏற்றுக்க முடியாதா? முதல்ல அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்க பிரச்சனை தீர்றதை பார்க்கலாம். ஏற்றுக்கலைன்னா நீங்க பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டே இருப்பீங்க. ஒரு மனிதன் தனக்கும் தன்னுடைய அறிவுக்கும் இடையே சமாதானம் வேணும். முதல்ல மனம் அறிவிப்பதை உங்களுடைய மூளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய அறிவு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனசுக்கு ஒரு செய்தி வருது, நடைமுறைப்படுத்துறீங்க. அப்புறம் இன்னொரு செய்தி வருது, தொடர்ச்சியாக ஒன்றுக்கு ஒன்று முரணில்லாத செய்தி, உறுதிப்பட்டக்கூடிய செய்தி வந்துகிட்டே இருக்கும். இறுதி வரை ஒவ்வொரு மூச்சிலும் செய்தி வரும். இறுதி மூச்சு வரை செய்தி வருகிறது. செய்தி வரும்போது தான் நீங்க ஆழ்ந்தா மூச்சு எடுக்கிறீங்க. செய்தி தான் உங்களை வாழ வைக்கிறது. நீ வாழ வேண்டும் என்ற செய்தி உங்களுடைய சுவாசத்தில் இருக்கிறது. அதன் காரணமாக நீங்க உங்களுடைய நோயிலிருந்து விடுபட்டு வருகிறீர்கள். உங்க மருந்து இல்லை, அடிப்படை உங்களுக்கு உள்ளத்தில் இறங்கி அந்த செய்தி, நான் வாழ வேண்டும். எழுந்திருக்கிறீர்கள், நீங்கள் நோய்களை விட்டும் நீங்கள் வெளி வருகிறீர்கள். அந்த செய்தி உங்களை வாழ வைக்கிறது. அந்த செய்தி இல்லைன்னா நீங்க எந்த மருந்து கொடுத்தாலும், எவ்வளவு ஸ்பெஷலிஸ்ட் கையில இருந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் மூச்சில் செய்தி இருக்க வேண்டும். உங்கள் மனதை அதை ஈர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். செய்தியுடன் கூடிய சுவாசம், உங்கள் மூச்சில் செய்தி இருக்கிறது. அதுதான் உங்களை வாழ வைக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய அதிசயம் ஆனால் உண்மை இதெல்லாம் சொல்றீங்களா? எப்படி அங்கே செய்தி வந்தது? இவங்க எதையாவது காரணம் காட்டுவான். காக்கா உட்காந்தனாலாம் பழங்கா விளைஞ்சுன்னு செய்தி காரணம் சொல்லுவான். உங்களுக்குள் உள்ள செய்தி உங்களை வழிநடத்துகிறது. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் இல்லாமல் அதை செய்விக்கிறது. அந்த செய்தி உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு தருணம் உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் ஆணவத்தை, என்னுடையது என்ற எண்ணத்தை விட்டு விலகி நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் மனம் அமைதியில், அந்த ஒரு சனத்தில் நீங்கள் ஒரு செய்தியை உட்கொண்டீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள். சந்தேகம் இல்லை, குழப்பம் இல்லை, கலங்கப்படுத்தவில்லை. அதன் பலனில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அறியாத விதத்தில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து வந்த நன்மை அது.